பேக் பெயின் அடிக்கடி வரும். ஃபிசியோ பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட்லி எனக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னதில்லை. பட் நான் சிட்டிங் ஜாபில் இருக்கேன். மேரத்தான் பண்ணுறதும் ரன் பண்ணுறதும் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா அவங்களோட எஸ்ஐ ஜாயிண்ட் இந்த சிம்டம்ஸ் இருக்குது. பட் ஃபிசியோதெரப்பி பண்ணி எனக்கு சரியாயிடுச்சு, இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி போட்டோம் சரியாயிடுச்சு, இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய தசைகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ வணக்கம், என்னோட பேர் டாக்டர் விஜயராகவன். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஐம் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பைனில் ஏற்கனவே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, பட் நான் மேரத்தானில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நான் ரன் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த ஜான்வரியில் நிறைய மேரத்தான் ப்ரோக்ராம் வருது, நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் எனக்கு ஏற்கனவே ஸ்பைனில் சில பிரச்சனைகள் இருக்குது சார், நான் இந்த மேரத்தான் ஓடலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆல்ரெடி ஃபிட் இண்டிவிஜுவல்ஸ், ரெகுலராக மேரத்தான் ஓடுறவங்க, இல்லை இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்தவங்க என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் எடுக்கணும் அவங்க ஸ்பைனுக்கு அப்படின்றத பற்றி என்னோட போன வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டா உங்களுக்கு ஓரளவு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்பைன் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஸ்பைன் ப்ராப்ளம் ரொம்ப ஒரு வேகான டேர்ம். ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ ஒரு 2-3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம், வெதர் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஆர் நாட். முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் அடிக்கடி வரும், ஃபிசியோ பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட்லி எனக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னதில்லை. பட் நான் சிட்டிங் ஜாபில் இருக்கேன், ஹிஸ்ட்ரி ஆஃப் பேக் பெயின் நிறைய இருக்குது அப்படின்ற கேட்டகரி ஒன்று. இல்லை நான் ஸ்பைன் சர்ஜன் ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் அந்த மாதிரி கிளியர் கட்டாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க. மூன்றாவது கேட்டகரி ஆல்ரெடி ஸ்பைனில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்பெசிஃபிக்காக எந்த டயக்னோசிஸும் கிடையாது, பட் ஃப்ரீக்வெண்ட் பேக் ஏக் எபிசோட்ஸ் இருக்குது, அடிக்கடி பேக் பெயின் வரும் சார், நான் ஃபிசியோ போவேன் அப்படின்னா இவங்களுக்கு நான் போன வீடியோவில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க பண்ணலாம். எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு எலாபரேட்டாக எந்தெந்த ஜாயின்ஸுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பண்ணலாம். அண்ட் இன்ஃபேக்ட் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பேக் ஏக்ஸ் இருக்கவங்க ரெகுலராக மேரத்தான் பண்ணுறதும் ரன் பண்ணுறதும் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா அவங்களோட எஸ்ஐ ஜாயிண்ட், ஸ்பைனில் இருக்கக்கூடிய அந்த டீஜென்ரேஷன் கம்மியாகுது அப்படின்னு கூட ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ டெஃபினெட்லி தே கேன் கோ ஃபார் மேரத்தான், பிக் எஸ் ஃபார் தெம். செகண்ட், எனக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்குது சார். ஸோ காமனான பிரச்சனை பார்த்திங்கன்னா ஸ்லிப் டிஸ்க், அதில் சயாட்டிக்கா, கீழ் முதுகில் ஜவ்வு விலகுதல், இல்லைனா கீழ் முதுகிலேருந்து தொடைகள்லையோ கால்களையோ நிரம்பி இழுக்கிற மாதிரியான பெயின், இந்த சிம்டம்ஸ் இருக்குது. பட் ஃபிசியோதெரப்பி பண்ணி எனக்கு சரியாயிடுச்சு, இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி போட்டோம் சரியாயிடுச்சு, இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா இவங்களும் கண்டிப்பாக நான் போன வீடியோவில் சொன்ன எல்லா எக்ஸசைஸஸும் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டையோ இல்லை ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கிறது நல்லது. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பைனுக்கு நான் சொல்கிறது கோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் இல்லாமல் ஸ்பைன் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லிப் டிஸ்க் இருக்க மேரத்தான் போனீங்கன்னா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 2-3 மந்த்ஸ் முன்னாடியே இந்த எக்ஸசைசஸை இன்னும் கொஞ்சம் விகரஸாக பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்பைன் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ என்னோட சேனலில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது இல்லாமலே உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் தவிர நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் வாக்ஸ் வீக்லி த்ரைஸ் ஆரம்பித்து உங்களுக்கு அதனால் எதாவது பாதிப்புகள் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, கொஞ்சம் ஸ்லோ ஜாக்ஸ் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்சஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரையல் பண்ணிவிட்டு ஸ்பைன் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஸ்லிப் டிஸ்க் இருக்கவங்க மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மூன்றாவது கேட்டகரி, ஆல்ரெடி எனக்கு ஸ்பைனில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சார், நான் மேரத்தான் ஓடலாமா? ஸோ இதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பட் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, ஸ்பைன் சர்ஜரிக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக மேரத்தான் பண்ண பர்சனே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ ஸ்பைன் சர்ஜரினா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்க்ரூஸ் அண்ட் ராட்லாம் வச்சு அந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, இல்லை ஸ்க்ரூஸ் அண்ட் ராட் இல்லாமல் ஜஸ்ட்டு டீகம்ப்ரெஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்காங்களான்றது இருக்குது. 2 சர்ஜரிலையுமே பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ், கீழ் முதுகில் ஆப்ரேஷன் பண்ணதுனால தழும்புகள் இருக்கும். ஸோ அவங்களுடைய தசைகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இம்மீடியட்டாக இப்போ தான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி சர்ஜரி பண்ணியிருக்கீங்கன்னா ஐ வில் நாட் அட்வைஸ், ஸ்டில் யூ கேன் கன்சல்ட் த ஆப்ரேட்டிங் ஸ்பைன் சர்ஜன். பட் ஜென்ரலாக 1 or 2 years முன்னாடி பண்ணியிருக்காங்க, இப்போ நீங்கள் ஆக்டிவாக ரொட்டீன் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஸ்பைன் கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேரத்தான் போடலாம். நோ அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. அண்ட் ஆஃப் லேட் கீஹோல் சர்ஜரி மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரியோ இல்லை மினிமல் இன்வெசிவ் ஸ்பைன் சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்பைன் சர்ஜரியோட பேசிக் நோக்கமே பார்த்திங்கன்னா உங்களோட மசில்ஸை டேமேஜ் பண்ணுறாமல் பண்ணுற சர்ஜரி தான். ஸோ அந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருந்தால் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் தான், ஏன்னா அவங்களுக்கு மசிலில் எந்த வித தழும்பும் இருக்காது. ஸோ நார்மல் ஸ்பைன் சர்ஜரி செய்யாதவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மசிலோட ஸ்ட்ரென்த்தும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மசில் ஸ்ட்ரென்த்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அவங்க டெஃபினட்டாகவே ப்ராப்பர் ட்ரைனிங்க்கு அப்புறமா ஸ்பைன் கோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.